தானம் அனைத்து சேவாட்டிகளுக்கும் ஸ்ரீ புண்டரீகாட்ச பெருமாள் திருக்கோவில் ராஜகோபுரம் ஹொய்சாலா மன்னர்களால் 13, 14 நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டதாக சரித்திர வரலாறுகள் கூறுகின்றன. இந்த ஹொய்சாலா மன்னர்கள் மைசூர், பேலூர், ஹலேபேட் அந்த ஏரியா வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இங்க வந்தார்கள். அவர்கள் ராமானுஜரால் ஈர்க்கப்பட்டு இங்க வந்து கைங்கரியம் செய்வதற்காக வந்த மன்னர்கள். ஸ்ரீரங்கத்தில் வேணுகோபால் சன்னிதின்னு ஒரு சன்னிதி இருக்கு. அதை வந்து ஹொய்சால மன்னர்கள் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த புண்டரீகாட்ச பெருமாள் திருக்கோவில் ராஜகோபுரம் ஹொய்சாலா கட்டிடக்கலை, ஹொய்சாலா ஆர்கிடெக்சர் படி கட்டியிருக்காங்க. இந்த ஹொய்சாலா ஆர்கிடெக்சரோட பிக்யூலரிட்டி என்ன அப்படின்னா, இட்ஸ் வெரி யூனிக் கோபுரம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்த கோபுரம் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த கோபுரத்தை கல்காரம் வரைக்கும் எல்லா கோபுரம் ஓரளவுக்கு காமனாக இருக்குது. கல்காரத்துக்கு மேலே பார்க்குறப்ப அந்த செங்கல் கட்டுமானம், சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், அது ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுகள், ரொம்ப வெரி வெரி ஹைலி இன்ட்ரிகேட்டட் ஆர்கிடெக்சர். கோயிலுக்கு போகிறவங்க அந்த கோபுரத்தை இந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தாலும் புரியும், மேலோட்டமாக பார்த்தோமா புரியாது. இங்கே செங்கல்லையே ஒரு நுணுக்கமான ஒரு ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க. நான் எங்கள் தம்பி குடும்பத்துலேருந்து இந்த கோயிலுக்கு 2010 போயிட்டு இருந்தோம். இந்த கோயிலுக்கு போகிறப்ப லாங் டிஸ்டன்ஸ்லேயே காலில் இருந்த இருக்கேன், நானே எங்கள் தம்பி பேசிட்டு போவோம். இந்த டெம்பிளோட ஆர்கிடெக்சர் ரொம்ப ஹைலி அப்ரிஷியேட்டபிள். இன்ஃபேக்ட் எங்கள் கோபுரம் கட்டுறதுக்கு, கோபுரம் டெவலப் பண்ணுறதுக்கு ஈர்த்த முதல் காரணமே இந்த டெம்பிளோட இந்த கோபுரம் ஆர்கிடெக்சர். அது என்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. தம்பி டாக்டர் வேலுமணி அவன் வந்து ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் ஸ்ரீரங்கத்துக்கு பழைய கோயிலுன்ட்டு அவன் அந்த ஆராய்ச்சி பண்ணி சிபி சக்கரவர்த்தியால் கட்டப்பட்டதுன்ற அந்த ரீதியில் அவன் ஹி வாஸ் அட்ராக்டட் பை தட் ஹிஸ்ட்ரி. என்னை பொறுத்த வரைக்கும் இதனால் இந்த ஆர்கிடெக்சர்னால வந்து இந்த கோபுரம் டெவலப் பண்ணுறதுக்கு 2013 பிளான் பண்ணி ஆரம்பிச்சதுனால இந்த கோபுரம் அந்த காலத்தில் வந்து 1300 to 1400 ஒரு 100 வருஷம் வந்து கட்டிட்டு இருக்கிறப்ப ஹொய்சாலா கிங் இன்வேஷன் ஃப்ரம் நார்த், இன்வேடர்ஸ் வந்து ஒரு அவங்க வந்ததுனால இவங்கெல்லாம் அப்படியே பாதியில் அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க, பாதியில் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி விட்டுட்டு போனப்போ தான் இது வந்து 2 நிலையில் மொத்தமாக செங்கல் செட்டு ஒரு 30 அடி, கல்காரம் ஒரு 30 அடி, மொத்தம் 60 அடி ஹைட்டில் அப்படியே அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் டெவலப் பண்ணுறப்ப சபைகளோட கன்சல்ட் பண்ணி டிராயிங் எல்லாம் டெவலப் பண்ணுறப்பாக்க தான் 7 நில கோபுரம் கட்டியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த ரீதியில் சமுதாய ராஜகோபுரம் கட்டுறதுக்கு நிர்மாணம் செய்யப்பட்டது. அப்புறம் மேற்கொண்டு கவர்மெண்ட் அப்ரூவல், இன்னும் ஆல் அதர் ப்ராசஸ் அப்ரூவல் வென்ட் வெரி வெல். Now everything is cleared. We are now going to start the construction. ஹொய்சால மன்னர்கள் எவ்வளவோ ஒரு ஆசையோட அந்த ஏரியாவில் அந்த 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி கோபுரம் கட்டணுன்னு ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருப்பாங்க. அந்த ஆர்வத்தால் டிமாலிஷ் பண்ணுற மாதிரி ஆக்கிரமிப்பு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த கோபுரத்தை பார்க்குறப்பெல்லாம் இந்த ஹொய்சால மன்னர்கள் தான் எங்கள் கண்ணு தெரிவாங்க. கோபுரம் கட்டி முடிச்சுட்டு அவங்களுக்கு அந்த மன்னர் பரம்பரைக்கு அர்ப்பணம் செய்வது தான் ஒரு உண்மையான ஒரு நன்றி சொல்வதாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் நினைக்க தப்பாக கூட இருக்கலாம். பட் we feel strongly it should be dedicated to those Hoysala kings who came with a lot of hopes of building the ராஜகோபுரம். இவங்க ரூலிங் டைமில் தான் வேலூர், ஹலேபேடு எல்லாம் கட்டியிருக்காங்க. வேலூர் கட்டினது 11th century, ஹலேபேடு அரௌண்ட் சேம் டைம் 11th 12th century. வேலூர் வந்து விஷ்ணு டெம்பிள், ஹலேபேடு வந்து சிவா டெம்பிள். மேங்களூர் ஹைவேல ஹாசன் சிட்டி இருக்கு. ஹாசன் சிட்டியிலிருந்து ஒரு 18 கிலோமீட்டர் நார்த்தில் வேலூர் இருக்கு. வேலூர்லேருந்து அபவுட் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஹலேபேட் இருக்கு.
எனக்கு தெரிஞ்ச பார்த்த வரைக்கும் இந்த பேலூர் அண்ட் கலேபர் வெரி ஹைலி இன்ட்ரிகேட்டட் கார்விங் அண்ட் ஆர்கிடெக்சர். பேலூர் கலைப்பேட்டெல்லாம் போகாதவங்க இப்போ நாங்கள் 2 பேரும் போய் பேலூர் கலைப்பேட்டெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். டு அப்ரிஷியேட் த ஹொய்சால ஆர்கிடெக்சர். இது வரைக்கும் இங்கே போகாதவங்க அங்கே போய் பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு வாட் இஸ் ஹொய்சால ஆர்கிடெக்சர். இப்போ நம்ம சொல்ற பல்லவர் காலத்து கோபுரம், சேரன் காலத்து கோபுரம், சோழன் காலத்து கோபுரம்லாம் சொல்கிறோம். நம்ம மார்க்கராஜர் சொல்கிறாங்க. அதை பார்க்குறப்ப தான் தெரியுது. தட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அது பாருங்கள், பார்த்தவங்களுக்கு புரியும். இப்போ இந்த கோபுரம் ஃபர்தர் 5 டயர் வந்து இதே ஆர்கிடெக்சரில், இதே பிரிக் ஸ்ட்ரக்சரில் பிரிக்கிலே கட் பண்ணி வைக்கணும். பிரிக்கு கட்டுமானம் மட்டும் பாங்க உங்களை பார்த்தா நல்லா புரியும். அப்போ தான் இன்னும் நல்லா அப்ரிஷியேட் பண்ண முடியும். இந்த கோபுரத்தை பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ புண்டரீகாட்ச பெருமாள் திருக்கோவில் டெம்பிள் சைட் லேஅவுட்டு. இது மொத்தம் 7 ஏக்கரா. 4 பிரகாரம் கோயில் காம்பவுண்டுக்குள்ள, ஒரு பிரகாரம் தேரோட மீது காம்பவுண்டு பிரகாரத்துக்கு வெளியில். 4வது பிரகாரம் மட்டும் மொத்தம் 4 ஏக்கரா. 1 to 3 பிரகாரம் வந்து பாக்கி 3 ஏக்கரா. இந்த 4வது பிரகாரத்தில் ரொம்ப ரொம்ப தீய செடிகளால் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த முள் செடி, அன்வான்ட் பிளான்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சேவாதிகள் நடக்கும் பாதை ஒரு 600 மீட்டருக்கு போட்டுட்டு, சமயத்தில் ஒரு பக்கம், சமயத்தில் 2 பக்கம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் நட்டுருக்கிறோம். இங்கே பார்த்தீங்களா தெரியும், பாருங்கள். 500 ட்ரீஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். வில்வம், அத்திமரம், நாவல் மரம், சப்போட்டா, இப்படி நிறைய மரங்கள் நட்டுருக்கிறோம். கோவில் அமைந்த இடம் நீலிக்காமணம்னு சொல்லுவாங்க. அந்த நீலிக்காமணம் மாதிரி ஒரு வனத்தை உருவாக்கி அதுக்கு நடுவில் கோயில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணோம். அதில் பார்த்தீங்களா, கோயிலுக்கு முன்பக்கம் வந்து வடக்கு புறத்தில் நந்தவனம் பிளான் பண்ணோம். பாரு, இது இங்கதான் வந்து மகாலட்சுமியும் மார்க்கண்டேய மகிழ்ச்சி தவம் பண்ண மாதிரி கருதப்பட்ட இடம் குகை. இந்த குகை சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னாடி
பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது. இருக்கிறது வசந்த மண்டபம். பெருமாள் தாயார் ஜூன் மாதம் வருவாங்க. அது 8 நாளுக்கு 8-9 நாள் புறப்பாடு இருக்கும். இந்த பார்க்குற பாதை எல்லாமே இப்போ ரீசெண்டாக போட்டது, 2014 15 போட்டது. வசந்த மண்டபம் ரொம்ப பசுமையாக இருக்கும். இந்த மாதிரி காட்சி நிறைய கோயில்களை பார்க்கறது அபூர்வம். 2 பக்கம் உட்கார்றதுக்கு தகுந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கிறோம். இந்த மரங்க பாருங்க என்ன அடர்த்தியா. இந்த ஏரியா முழுக்க முழுக்க ஆக்சிஜன் அண்ட் மூலிகை காற்று இந்த கோயிலுக்குள்ளே பேசிட்டு இருக்கு. மெயின் டேட்டு ஸ்ரீ புண்டரீகாட்ச பெருமாள். கோயில் அனுமதி கட்டுவதற்கு ஜாயின்ட் கமிஷனர் ஸ்ரீ மாரியப்பன் கொடுத்த பர்மிஷன் லெட்டர். கோபுரம் 7.85 கோடி உபயதாரர் மூலமாக கட்டுவதற்கு கொடுக்கப்பட்ட அனுமதி. துவக்க விழா 23 நவம்பர் 2023 நடந்தது. அதன்படி நிர்வாகத்துடன் ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட் கூட ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணிட்டு நாங்கள் திருப்பணியை தொடங்கினோம். மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஜாயின்ட் கமிஷனர் ஸ்ரீ மாரியப்பன் நம்ம வியக்கொண்டா ராமானுஜபுரத்தில் அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாரு. சபதி ஸ்ரீ குமார குருபரன் கோபுரம் துவக்குவதற்கான நல்ல நாள் பார்த்து அதன் விவரங்களை கொடுத்துள்ளார். இது படிங்க. இந்த வீடியோ வந்து ஸ்டில் பண்ணிட்டு படிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இதில் வந்து ராஜகோபுரம் கட்டணும் அப்படின்ட்டு பாஞ்சராத்ராகம வித்வான் ஸ்ரீமான் ராமன் பட்டாச்சாரியர் அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்காரு. கோபுரம் கட்டுவதனுடைய முக்கியத்துவம் என்ன, வடக்கு திசையில் ஏன் இருக்க வேண்டும், இல்லை எல்லா பக்கங்களும் இருக்கலாம், அதோடைய விளைவுகள் என்ன, எல்லாம் விழா வரையே கொடுத்துருக்காரு டீட்டெயிலாக. இதையும் வந்து வீடியோவை ஸ்டில் போட்டுட்டு பாருங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நம்ம ஆகமம்னு என்னன்னாச்சும் தெரிஞ்சுக்கலாம். இதை படிச்சு நம்மளே எக்ஸ்பர்ட் ஆக வேண்டாம், இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் என்னன்ட்டு. கொஞ்சம் படிச்சு மனசில் நிறுத்திக்குங்க. அப்பதான் கோபுரத்தோட முக்கியத்துவம், எந்த பக்கம் எந்த டைரக்ஷன் இருக்கணும், எல்லா டைரக்ஷன்லையும் இருக்கலாம் ஒன்னொன்னுக்கும் ஒரு விளக்க உரை கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, சைடில் வந்து பாஞ்சராத்திராகமம் சமஸ்கிருதத்தில், லெஃப்ட் சைடில் வந்து அதனுடைய தமிழாக்கம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய கிடைக்கிறதே சிரமம். அதனால தான் இதை எடுத்து வீடியோ இன்னும் 10 நிமிஷம் வீடியோ ஜாஸ்தியானாலும் பரவாயில்லைன்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்குறோம். தயவுசெய்து எல்லாரும் படிங்க. அப்போதான் கோயிலுக்கு வர்றதுக்கே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். சும்மா கோயிலுக்கு வந்தால் போனோன்னு இருந்தால் வரலாம், அதை பற்றி தப்பில்லை. இது தெரிஞ்சுட்டு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நானும் இந்த மாதிரி 10 வருஷமா ஒன்று கற்றுக்கிட்டு தான் நானும் ஒரு திருப்பணியும் பண்ணிட்டு இருக்கிறேன். நமஸ்காரம் அனைத்து சேவார்த்திகளுக்கும். ஸ்ரீ பங்கஜார் நாயக்கி சமேத புண்டரீகாட்சி பெருமாள் அனுகிரகத்தால் கிருபையினால் 2020 24 வரை நின்று போன திருப்பணி 23 வரை நின்று போன திருப்பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
காரணம் எல்லாருக்கும் தெரியும். மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து 2 ஜட்ஜ்மெண்ட் வாங்கி அதன் அடிப்படையில் அனுமதி வாங்கி இந்த திருப்பணி ஆரம்பிச்சிருக்கிறோம். அதன் காரணமாக கோவையில் இருந்த சுமார் 20-30 சேவார்த்திகள் வந்து 3 நாட்கள் தங்கியிருந்த விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணமும் 4000 பிரபந்த பாராயணம் விஜயகுண்ட ராமானுஜர் கூடத்திலும் திருக்கோயில் 4வது பிரகாரத்தில் கோபுரத்துக்கு எதுக்காக உள்ள மண்டபத்தில் பாராயணம் செய்தார்கள். நமஸ்காரம். சேபார்த்தி கோயம்புத்தூர்லேருந்து வந்த சேபார்த்திகள் பாராயணம் முடித்துவிட்டு திருக்கோயிலில் 4வது பிரகாரத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அருமையான காட்சியை பாடலாம். இந்த கோபுரம் பின்பக்கம் பாருங்க. மணவாள் மாமணிகள் சந்நிதியோட கார்டன் பாருங்க. பின்னாடி ஒரு மயில் ஒன்று இருக்குது. பின்னாடி பேக்ரவுண்ட்ல மணவாள் மாமணிகள் சன்னதி. இது 4th பிரகாரம். மஞ்சளால் நாக்கு வலித்து நீராட்டு மின் நம்பிக்கை ஸ்ரீ வரதாச்சாரியார் நம்மால் வருஷத்துல வந்தவங்க, கோயில் தலஸ்தார். அவர் ஒரே மந்திரமா மலர் கொண்டு மறைந்து வராய் வந்து நின்னார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரனின் நாய். அந்தியம்போதிதுவாகும் அழகனே காப்பிடவாராய். இந்த காப்பிடல்ங்கிற பதிகம் திவ்ய தேசம் எல்லா ஊர்லேயும் நித்தியானுசந்தானத்தில் இதை பாடியே ஆகணும். அது திருமலையாக இருக்கட்டும், திருவல்லிக்கேணியாக இருக்கட்டும், வானமாமலையாக இருக்கட்டும், எல்லா ஊர்லேயுமே நித்தியானுசந்தானத்தில் இந்த புண்டரீகாட்சனுடைய காப்பிடலை தியானம் பண்ணியே ஆகணும். இந்த 10 பாட்டு இந்த 4000 திவ்ய பிரபந்தத்திலேயே வண்ணமாடங்கள் சோழ் திருக்கோட்டியூர் அப்படின்னு ஆரம்பம். அந்த திருக்கோட்டியூர்னு தூக்கு பாசுரம் தான். ஆனால் ஒரு பதிகம் பூரா பாடினது முதல் பதிகம் அப்படின்னா இந்த 4000த்திலேயே திருவள்ளுவ பெருமாளுக்கு தான். அப்பேற்பட்ட வைபவம் உண்டு. அப்பேற்பட்ட திருவள்ளுவரில் வடக்கு வாசலில் ராஜகோபுரம் அதனுடைய திருப்பணி துவக்க விழா நாளைய மறுநாள் நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷம். இந்த சமயத்தில் டாக்டர்லேன்னு ஒரு வருத்தம். அது நம்ம பண்ண பாக்கியம், அவ்வளோதான்.
இருந்தாலும் அவர் அண்ணா வச்சிருக்கார். நிர்வாக சாமர்த்தியம் பூரா இவருக்கு தான். அது அவருக்கு நேரம் சொன்னால் முகஸ்துதின்னு நினச்சிப்பார். அந்த சாமர்த்தியம் அவருக்கு தான். சம்பிரதாய விஷயமா எந்த இது பண்ணணும், எதை இப்படி செய்யணும்னு சொல்கிறது டாக்டருக்கு நிகர் டாக்டர் தான். அவரே தான் அதுக்கு உரியவர். அவர் இல்லாதது கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் துணை இல்லாதது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நம்மெல்லாம் உஷார் துணையாக இருந்து அவருக்கு உதவி செய்வோம். பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த துவக்க விழா நாளைய மறுநாள் 9லேருந்து 10 வச்சுருக்கா. அது நடக்க போகுது. அதுக்காகத்தான் அதை முன்னிட்டு பாராயணம் இங்கே பாராயணம் வச்சுருக்கா. பாராயணம் எத்தனையோ பாராயணங்கள் பண்ணலாம். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு ஏன் அவர் வச்சார் அப்படின்னு கேட்டால், இந்த ஊருக்கே ஏத்தம் யாராலுன்னா உய்யக்கொண்டார்னால தான். சரி, நான் வீட்டில் தம்பி சொன்னேன். தம்பி உடையான் படைக்கஞ்சான். தம்பி இருக்கிறதுனால தான் நான் அண்ணாவுக்கு பெருமை. அதனால அந்த உய்யக்கொண்டார், அந்த உய்யக்கொண்டார் ராமானுஜர் 2 ஆச்சாரியால் சொன்ன உய்யக்கொண்டார். அவர் ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தம். அவருக்கு முன்னாடி அவதாரம் பண்ணினவர். நாதமுனிகளுடைய நேர் சிஷ்யர் அவர். அவருக்கு புண்டரீகாக்ஷர் அப்படின்னு தான் பேர். இந்த பெருமாளுடைய பேரை தான் அவருக்கு வச்சிருக்க. ஐயர் பெயர் புண்டரீகாக்ஷர் அப்படின்னு தான் பேர். அப்புறம் வந்த பேர் தான் உய்யக்கொண்டார். அந்த நாதமுனிகளுக்கு ரொம்ப நிறையா சிஷ்யர்கள் உண்டு. அதில் 2 முக்கியமானவர்கள், குருகை காவலப்பன் ஒருத்தர், புண்டரீகாக்ஷர்னு ஒருத்தர். அவர் 2 பேருக்கும் கூப்பிட்டு அடுத்தது இவாதான் நிர்வாகம் பண்ணணும் சம்பிரதாயத்தை, அதனால் எதெல்லாம் சொல்லி தரட்டும் அப்படின்னு குருகை காவலப்பன்கிற சிஷ்யரை கூப்பிட்டு கேட்குற, உனக்கு யோக ரகசியம் சொல்லி தரட்டுமா, இல்லை இந்த அருளிச்செயல் 4000 திவ்ய பிரபந்தத்தையும் உபதேசம் பண்ணட்டுமான்னு கேட்குறார். எனக்கு யோக ரகசியம் நான் பெருமாளை நான் மட்டும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அதனால் அவருக்கு அதை உபதேசம் பண்ணிட்டார். உடனே இவரை கூப்பிட்டு கேட்டார். இவரை கூப்பிட்டு கேட்ட உடனே, எனக்கு யோக ரகசியம் நான் மட்டும் அனுபவிச்சா போராது, லோகமெல்லாம் பிணமாக இருக்குது, பிணங்கடக்க மனம் புரிவார் உண்டோ, லோகத்தில் இருக்கிறவாள்லாம் பிணமாக இருக்கா, ஒரு விஷயமும் தெரியுமா, எம்பெருமானை பற்றி ஞானம் இல்லாமல் இருக்கா, நான் ஒத்த மட்டும் பெருமாளை அனுபவிச்சு கல்யாணம் விவாகம் அப்படின்னா பெருமாளோட நவவித சம்பந்தம், அவருடைய சம்பந்தம் மட்டும் இருந்து எனக்கு மட்டும் போராது, லோகத்தில் இருக்கிற எல்லாரும் உய்யும்படியாக எனக்கு 4000த்தையும் சொல்லிக் கொடும் அப்படின்னு சொன்னாராம். உய்யும்படியாக பண்ணினபடியாலே உய்யக்கொண்டார். இந்த நிகழ்ச்சினா வீட்டில் உள்ள போகிறப்ப அந்த மரத்தில் ரைட் சைடில் கொஞ்சம் போட்டிருப்பாங்க. சித்திர ரூபமா இந்த திண்ணைக்கு மேல இந்த நிகழ்ச்சி அப்படியே சித்திரம் பண்ணியிருக்குங்க. அது வேலுமணிக்கு கூட ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் இவங்க சாப்பிட்டே பயம் எனக்கு. நான் பாட்டுக்கிறத இன்ஜினியரிங் வேலை பார்த்துட்டு இருப்பேன். இவரோட பழகினது 2 வருஷம் கழிச்சு தான் பழகுது. 2 பேர் முயற்சி எடுத்து அதெல்லாம் நடந்தது. அதில் உய்யக்கொண்டார் அவதாரம் பண்ணினபடியாலே இந்த அருளிச்செயலுக்கு முக்கியத்துவம் அவர் தானே. இந்த 4000 இன்னைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் உய்யக்கொண்டார். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை தான் நம்ம இங்கே சொல்லணும் அப்படின்னு அவருக்கு தோணிருக்கு. அதோடு மட்டும் இல்லை, தன்னுடைய கிரகத்துக்கே என்ன பேர் வச்சிருக்க, உய்யக்கொண்டார் ராமானுஜ கூட்டம் அப்படின்னு பேர் வச்சுட்டார். அதனால் ஊரில் அவதாரம் பண்ணின உய்யக்கொண்டார்னாலையும் தன்னுடைய கிரகத்துக்கே பேர் உய்யக்கொண்டார் ராமானுஜ கூடம்னு வச்சபடியாலும் இந்த மணவாள மாமுனிகள் சன்னதிக்கு எய்த்த மாதிரி இந்த ராஜகோபுரம் அமைஞ்சிருக்கு. அவருக்கு நேரம் அருளிச்செயல் தான் பாராயணம் வைக்கணும். ஏன் காரணம் என்ன அப்படின்னா, தென்னரங்கன் சீரருளுக்கு இலக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம், மன்னிய சீர் மாறன் கலை உணவாக பெற்றோம். மன்னிய சீர் மாறன்னாலே நம்மாழ்வார் தான். அவருடைய உணவு, அவருக்கு சாப்பாடு என்ன, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையெல்லாம் கண்ணங்கிற மாதிரி அவருக்கு என்ன அப்படின்னா எல்லாம் அருளிச்செயல் தான். எனக்கு அருளிச்செயல் உணவுன்னா அவருக்கு இப்போ மாறனுக்கு உணவு, அவருக்கு பெருமாள் நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள் தான் எனக்கு உணவுன்னு மணவாளம் அப்படி சொல்லிட்டார். இந்த நம்மாழ்வார்னால தான் நாதமுனிகளுக்கு 4000 உரைத்தான் வாழியே, 4000 பூரா வந்துருத்து ஆழ்வார்கள் எல்லாரும் பாடிட்டா. பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக திருமங்கை ஆழ்வார் ஈராக எல்லாரும் பாடிட்டா. அதுக்கப்புறம் லுப்தம் மறைஞ்சு போயிடுத்து. அதுக்கப்புறம் நம்மாழ்வாரிடத்துல புளிய மரத்த அடியிலே கணுனி சிறுத்தாம்ப 12000 தடவை சொல்லி நாதமுனிகளுக்கு 4000த்தையும் கொடுத்தார் நாதமுனிகள். ஆக நம்மாழ்வார் தான் அவயவி, அவருடைய அவயவங்கள் தான் மற்ற ஆழ்வார்கள். அந்த நம்மாழ்வாருடைய பாசனம் தான் எனக்கு உணவுன்னு அவர் சொல்லிட்டார். அதனால் அது ஒரு பொருத்தம். அதனால் அருளிச்செயல் பாராயண கோட்டி வச்சிருக்கிறது சால சிறந்தது. ஆண்டாள் சொல்லிட்டார், மையத்து வாழ்வீர்கள், மையத்தில் வாழ்ச்சி அப்படின்னார். நம்மாழ்வார் சொல்கிறார், கொடு உலகம் காட்டே இல்லை. இந்த கொடு உலகத்தை காட்டவே வேண்டாம்,
அடியேன் செய்யும் விண்ணப்பமே பொய்யின் ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்கடமும் எனக்கு வேண்டாம், அழைச்சிக்கோ அப்படிங்கிறார். ஆனால் இவர் என்ன சொன்ன, ஆண்டாள் மையத்தில் தான் வாழ்ச்சின்னார். ஏன்னா எல்லாமே அங்கே போயாச்சுன்னா சாமகானம் தான், ஹாவு ஹாவு ஹாவுன்னு பெருமாளை அனுபவிச்சுட்டே இருக்கலாம், அதுதான் அங்கே கிடைக்கும். ஆனால் இங்கே பெருமாள் இடத்துல நம்ம உகந்தருளின நிலங்களிலே பிரவணனாய் குணானுபவ கைங்கரியங்களே பொழுதுபோக்காயும் அப்படிங்கிறார் பிள்ளைலோகாச்சாரியார். உகந்தருளின நிலங்கள்னா என்றும் மறையவதம் தாழ்வற்றது தவம் காரணி பெற்றது महाकोशो महाभोगो महाधनः अनिर्विण्णस्तवितो भूतस्मयुगो महामगः नक्षत्रमेघे नक्षत्रे समरसामसवीरः यज्ञो भवेदेशत्रं सदाङ्गलिः सर्वदर्शी विमुद्रात्मा सर्वज्ञो ज्ञानमुत्तमम् सूक्ष्मसुभोगसुरसुरसुरे मनोहरो जगद्बोधो वेदभागो विहारणः वत्सरो वत्सरो वत्सी रत्नगोधनेश्वरः धर्मकृतर्मकृतर्मे सदसत्सरपत्सरम् अविज्ञात सरसांसु विराजः तवस्तिनेमि सत्तस्य शिवो गुणमहेश्वरः आदिदेवो महादेवो देवेशो देवप्रभुः उद्धरोगो बलिर्गोप्ता ज्ञानगम्यपुराधनः शरीरभूत बिर्गोप्ता कविशो भूरिदक्षणः सोमभोमसोमः विनयोदे सत्यसंतो दासार्गासात्वदाम्बलिः जीवो विनिदासाक्षी मुकुन्दो विनिविक्रमः अम्भो विनिरमन्दात्मा महोदस्योऽन्नः अजो भगवत्यस्वाभाग्यो चिरविक्रमप्रबोधनः आनन्दोऽनन्दमोनन्द सत्यधर्माविक्रमः भारतीयविलासार्य कृतज्ञो मेदिनी परिः विवदत्रिसाकर्षो महासङ्गर्भकान्तवत् महापरातो गोविन्द्रसुसेन कनकाञ्जलिः तुल्यो कविरो रमणो मुक्तचक्रवादः வேணியம்மானே மண்டலமும் சோலை வடதி வடநாடன் தரமம் சர்ப்பம் என் சம்மா பாதமத்து பரஜேர்ந்தோலை மாணிக்குரலனே தாயேயோ
வைரம் இடையண்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண திருதொட்டு உடையார் கணவனியோடு உண்மாதுடம்பு இடைவிரல் போத்த எழுத்தெறியோடு வேதம் இருக்கு, வேதாந்தம் இருக்கு, இதிகாசம் இருக்கு, புராணம் இருக்கு, ரசிகரணம் இருக்கு, இந்த சொல்லாத அர்த்தமே கிடையாது. அருளிச்செயல் நாடாளர்கள் வாழ்க்கையாளர்கள் ஆழ்வார்கள் அத்தனை வேதம் என்ன, வேதாந்தம் என்ன, அருளிச்செயல், இது இதிகாச புராணம் என்ன, ரகசிய கிரந்தங்கள் எல்லாத்தையும் இருக்கு. அதனால இது ஒரு பாராயணம் பண்ணாலே போதும், எல்லாத்தையும் பாராயணம் பண்ணதான் அர்த்தம். நான் ஏற்பாடு பண்ணினேன். பல்லாண்டு ஓட்டியாருக்கு பல்லாண்டு ஏழாச்சு அப்பாடு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் பேச ஆரம்பிச்சுருவேன். என்ன பூஜை பண்ணணும் தமிழ் படிப்பாங்க. மாநிலம் சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா போடுறோம். சொல்லிடுவாங்க ஆசை அந்த அளவுக்கு இருக்காங்க. நல்லா ஈடுபட்டு அவசியம் நேரம் சரி சொல்லுவாங்க. கண்டிப்பாக என்ன பெரும் பாடேயோ என்ன
सत्य संप्रज्ञ संप्रज्ञ रूपं समर्पितं करे विस्मयामि महाराजन् दृश्यामि च पुनः पुनः यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिः वाणी निर्मनिर्ममः यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिः वाणी निर्मनिर्ममः श्रीभगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे मोक्षसंन्यासयोगो नाम अष्टोदशोऽध्यायः। ॐ तत्सर्वं कृष्णार्पणम्। गोविंदा இந்த ரிஷியானவர் ஜனமே ஜெயன்னு ஒரு ராஜா. பொதுவாகவே ராஜாக்களை வந்தால் பொழுது கொண்டாடுறது வழக்கம். அந்த மாதிரி அந்த ராஜாவை போடுறது பல ரிஷிகள் வரும்போது இந்த வைசம்பாயனரும் வந்தார். வந்து வரப்பொழுது உனக்கு சத்துபதேசங்கள்லாம் பண்ணுறேன் அப்படின்னா சரி ஏதோ ரிஷி வர சாபம் விடுவார் அப்படின்னு ஒரு பயம். அதனால் ஏதோ சொல்லுவார் ஏதோ 5 நிமிஷம் 2 நிமிஷம் வச்சு விடுவார் அப்படின்னு சரி சொன்னேன். என்ன சொல்ல போறீங்க? நான் சொல்ல போகிறது மகாபாரதம் அப்படின்னா சரி மகாபாரதம்னா எவ்வளவு ஸ்லோகம் இருக்கும் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாது. ராஜா 1,25,000 ஸ்லோகங்கள் கொண்ட இது 4,000 தான். அது 1,25,000 ஸ்லோகங்கள். அதை சொல்லி அதனுடைய அர்த்தத்தெல்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சுவாமி வேண்டாம். பல காரியங்கள் இருக்குது, பல அலுவலகங்கள்லாம் இருக்குது, நான் தெரியாது சொல்லுவேன். சரி அது அத்தியாயங்கள்லாம் இவ்வளோ உண்டு. இந்த அத்தியாயங்களில் சில அத்தியாயங்கள் சொல்லணுமாங்க அதுவும் முடியாது. ஒரு அத்தியாயத்துக்கு ஸ்லோகங்கள் இவ்வளோ 50 தான். அது ஒரு அத்தியாயத்தை வச்சு ஒரு ஸ்லோகங்கள் சொல்லணுமாங்க அதுவும் முடியாது. கடைசியாக ஒரே ஒரு ஸ்லோகம் அப்படின்னு அல்லாத சொல்லுவதற்கு அந்த ஒரு ஸ்லோகம் என்ன சொன்னாங்கன்னா துவாபமும் புருஷவும் மூடவும் அப்படின்னு ஆரம்பிச்சு திருக்கா யுத்தம் குணா அப்படின்னு அந்த ஸ்லோகம் ஆரம்பிச்சு. அந்த ஸ்லோகத்தை சொன்னோடனே அதனுடைய அர்த்தத்தை சொல்லணுமே. கௌரவர்கள்னா 6, பாண்டவர்கள்னா 6, இவளுக்கு அவளுக்கு என்னத்தினால சண்டை இப்படின்னு இதெல்லாம் சொன்னோன்னே இவன் சொன்ன உடனே இந்த ராஜா ஒரு கவியாக கேட்க ஆரம்பிச்சா ரிஷி அடியப்படுறா பாரதப்பட்டா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சு 1,25,000 ஸ்லோகம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சவொடனே கடைசியாக எல்லாம் முடிஞ்சிருக்குப்பா. நான் இதில் புருஷார்த்தம் 4 தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எது புருஷார்த்தம்னு நான் சொன்னதுலேருந்து நீ புரிஞ்சுட்டேன். தர்மம் புருஷார்த்தமா, அர்த்தம்னா பொருள், அர்த்தம் புருஷார்த்தமா, காமம் புருஷார்த்தமா, இல்லை மோட்சம் புருஷார்த்தமா எது தெரிஞ்சுட்டேன். எல்லாமே எனக்கு உண்மை தெரிஞ்ச சுவாமி. நீர் சொல்லணும் நான் கேட்கணும், நீர் சொல்லணும் நான் கேட்கணும், கேட்கணும் நான் ஒத்தமாக இருக்கணும், சொல்லணும் நீராக இருக்கணும். பக்தா நீர் தான், ஸ்ரோதா தான், இதுதான் புருஷார்த்தம் தான். அது மாதிரி நீங்கள் அத்தனை பேரும் பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ராமானுஜர் தனி சன்னதி கோயிலுக்கு ராஜகோபுரத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இந்த ராமானுஜர் சன்னதி 50 வருடங்களாக, கடந்த 50 வருடங்களாக பூஜை புனஸ்காரம் என்று மூடி வைக்கப்பட்டிருந்தது. அவரின்
மில்லேனியம் இயர் 1000வது ஆண்டு விழாவப்பில் 2017 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி புனரமைச்சு சம்பிரோஷணம் பண்ணோம். அன்னிலிருந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து தினந்தோறும் பூஜை, நித்திய பூஜை நடந்துட்டு இருக்குது. 1000 பாசுரங்களை கேட்கத்தானே ராமானுஜர் கூடையாக வந்தாரே. 4000 பாசுரங்களை கேட்கத்தானே ராமானுஜர் கூடையாக வந்தாரே. புறப்பட்டு வந்தாரே ராமானுஜர் கூடையாக வந்தாரே. புறப்பட்டு வந்தாரே ராமானுஜர் கூடையாக வந்தாரே. பல திவ்ய தேசம் செல்லத்தானே ராமானுஜர் கூடையாக வந்தாரே. திவ்ய தேசம் செல்லத்தானே ராமானுஜர் கூடையாக வந்தாரே. புறப்பட்டு வந்தாரே ராமானுஜர் கூடையாக வந்தாரே. எல்லோரையும் மகிழ்விக்கவே ராமானுஜர் இல்லம் தேடி வந்தாரே. எல்லோரையும் மகிழ்விக்கவே ராமானுஜர் இல்லம் தேடி வந்தாரே. புறப்பட்டு வந்தாரே ராமானுஜர் கூடையாக வந்தாரே. எதிராஜா எதிராஜா எங்கள் ராமானுஜா, உடையவரே 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 எங்கள் ராமானுஜா, உடையவரே 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 எங்கள் ராமானுஜா. கோவிலண்ணா 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 எங்கள் ராமானுஜா. கோவிலண்ணா 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 எங்கள் ராமானுஜா. எம்பெருமான் 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 எங்கள் ராமானுஜா. எம்பெருமான் 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 எங்கள் ராமானுஜா. ஆதிசேஷா 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 எங்கள் ராமானுஜா. ஆதிசேஷா 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 எங்கள் ராமானுஜா. எங்களாழ்வான் 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 எங்கள் ராமா. பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழைனர். உங்கள் வாயிலிருந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த பெருமாள் காதலை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடைச்சதில்லை. அதனால தான் திருமங்கை பாசமே குளம் தரும் செல்வம் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணனர். அப்போது உங்கள் வாயிலிருந்து வந்த ஒரு நல்ல வார்த்தைகளும் ஒரு தர்மம். இந்த எடுத்துட்டு அடுத்த காலத்து பண்ணுறது இது வந்து சாதாரணமாக எப்போவுமே பெருமாள் என்ன பண்ணுவார்னா ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நான் ஓடி போயிடுவான். சுவாமி டாக்டர் இருந்தார் சாமி, நாங்கள் போயிட்டார் சாமி, அதனால் எப்படி நடக்கணும்னு சொல்லுவார். ஆனால் அவர் கொடுத்த தினம் ஜெயபாலம் கல்பனா மேடம் இதை எடுத்தத இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் நன்றுன்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த மாதிரி அவருக்கு எது சந்தோஷம்னா, பெருமாளுக்கு எது சந்தோஷம்னா, தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் என் அடியார்கள். அவருக்கு எது சந்தோஷம் தன் அடியாரை பார்க்குறது தான். அதே போல் வேலுமணி சாருக்கு எது சந்தோஷம்னா, தான் அனுப்பிச்ச அப்போ இருந்த ப்ராப்பர்ட்டி இன்னும் பத்திரமா வச்சுருக்கா தம்பி அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு தியாகம் பண்ணி காசு பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஆனால் தர்மத்திற்குன்னு செலவிக்கிறது கொஞ்சம் தான் செலவிக்கிறோம் எல்லாருமே. ஏன்னா இந்த யுக தர்மம் நம்ம தர்மம் பண்ண முடியாதுங்கிறது தான் தர்மமே. எல்லாமே எவ்ரி திங் இஸ் எகெயின்ஸ்ட் டு த லா. சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிறது தான் சட்டமே. அப்போ எப்படி தான் இந்த ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கும் போது கீதையில் கண்ணன் சொல்லியிருக்கார்,
தர்மபுத்திரர் காலத்திலேயே மகாபாரதம் முடிந்த போது 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து பேசினான். தர்மபுத்திரரும் கிருஷ்ணரும். நம்ம காலம் சுகமான காலம் நினைச்சோம், ஆனால் நம்ம காலத்தையும் அண்ணன் தம்பி சண்டையை பார்த்துட்டோம், திரௌபதி மானபங்கம் பண்ணுறதை பார்த்தோம். நம்ம காலமே இருக்கும்போது கலியுகத்தில் என்ன ஆகுனார், எல்லாமே தர்மத்துக்கு விரோதம் நடக்குனார். தர்மத்துக்கு விரோதமாக நடக்கிறது தான் தர்மமே. அப்போது அந்த மாதிரி இல்லாமல் அந்த பெருமாள் வாக்கில் அடுத்தடுத்து ஒரு சாதனர். அதில் இந்த தம்பதிகள் அந்த பெருமாள் எடுத்த ஜெயலட்சுமி டாக்டர்மாக்கும் இந்த குடும்பத்திற்கும் எனக்கும் வந்து ஒரு மோர் தென் 30 இயர்ஸ் நட்பு. இன்றைக்கி நேற்று இல்லை, 30 வருஷம் நட்பு. எல்லாரும் ஒரு எனக்கு 100 ரூபா பணம் கொடுத்தா நான் போய் எனக்கு ஹோட்டலுக்கு போகலாமா சினிமா போகலாமா, ஆனால் அந்த காசை வந்து ஏதாவது இவர் பிறந்த இடம் எங்கே வளர்ந்த இடம் எங்கே திருவள்ளுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லையே. ஆனால் பெருமாள் மார்க்கபுள் இந்த ஃபேமிலிக்கு அவரே மார்க்கபுள் பண்ணி எப்பவுமே நார்மலாக சொல்லுவாங்கல்ல, பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிவிங் குட் ஜட்ஜ்மெண்ட். ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் குட் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். இவங்க பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது, ஆனால் குட் ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சதா நிறைய பண்ணிட்டு அதான் சொன்னேன். இன்னைக்கு பெரிய சந்தோஷம் நமக்கு. இங்கே இகத்தில் நமக்கு சுகம், ஆனால் பரத்தில் வேலுமணி சாலைக்கு தான் சுகம். அவர் நினைச்சது எவ்வளவோ திங்க் பண்ண. தன்னுடைய காலங்கள் முழுக்க அங்கே ஆஸ்பத்திரியில் இருந்தோம்னா 10 நிமிஷத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், திருவள்ளுவர் என்னாச்சுங்க. ஸோ அன்னைக்கு நீங்கள்லாம் வந்தங்க ஆரம்பிச்சு வச்சுங்க இதை. அதாவது ராஜராஜ சோழன் நம்ம பார்க்கல, கோபுரத்தை பார்க்குறோம். ஆனால் இனி வரப்போகிற காலங்கள் முழுக்க எங்கள் அப்பா பண்ணார், எங்கள் தாத்தா இருந்தார், எங்கள் சித்தப்பா இருந்தார், எல்லாம் சொல்ல போகிறோம்ல. ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் தானே இது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் நம்மளை சம்மந்தப்படுத்திக்கிறதுங்கிறது நான் சேரன் கோயில் சொல்லுவான். கருவரங்கத்து புகுந்து கை தொழுதேன் கண்டேன் நான் திருவரங்க மேயான் திசைம்பா. அந்த கோவில் பார்த்து கருவரங்கத்தில். அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் எடுத்துட்டு இருக்க இந்த முயற்சிக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் அது நன்றிக்கு ஈடாகாது. அதனால் நம்மளை அதாவது இன்றைக்கி நம்ம வந்து பிரபந்தம் சொன்னோம், நித்தியதானம் எல்லாம் சொன்னோம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் இந்த சம்பிரோஷனுக்கு நீங்கள் ஆற்றலாமா சொல்லிட்டு இருக்கணும் டெய்லி. ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் இந்த கைங்கரியத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்து ஒரு சம்பிரோஷனில் நம்ம எல்லாம் ஆத்தரைஸ் பண்ணிக்கிறதுக்கு பெரிய பெருமாளுடைய பெரிய பிராட்டியாக்கும் இங்கே செந்தாமரை கண்ணல் பங்கத்தில் அளித்தாருக்கும் ஆன் பிகாஃப் ஆஃப் வேலுமணி சார். ஏன்னா அதில் வந்து எனக்கெல்லாம் வந்து ஒரு நெஞ்சே வெடிச்சு போயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எனக்கெல்லாம் ஆயிடுச்சு. அப்போது ஒரு கேள்வி பண்ணும்போது எவ்வளோ பெரிய திக்காக இருந்தாங்க. ஸோ அதான் சொல்லுங்க, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், கொடையும் ஈகையும் பிறவி குணம்ட்டார். அதெல்லாம் பிறவி குணத்தால் தான் பண்ணிட்டு இருக்கும். பிறவி குணம் இருந்ததுனால தான் பண்ண முடியுது. சார் எங்கள் அண்ணா பண்ணார் சார், ரைட் சார் நாங்கள் வரோம் சார், எங்கள் கம்பெனி பார்த்துக்கணும்னு சொல்லாமல் சார் அவங்க எடுத்திருந்த காரியத்தை தர்மத்திற்கு நமக்கு வந்து சொல்லல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாட். தந்தையால் கல்வி, தாயால் அறுசுவை, மனைவியால் அனைத்தும்பா. ஸோ தர்மத்திற்கு பக்கத்துன்னு சொல்கிறாங்கல்ல பண்ணுங்கிறது, அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் தான். 100 ரூபா கொடுக்குறது வேண்டாங்க, ஏங்க நமக்கு என்ன போகலாம் வாங்கன்னு சொல்லாமல் அதில் வந்து 2 பேரும், அதில் 2 பேருக்கு போட்டி உண்டு. என்ன அந்த போட்டி ஜெயிக்க வச்சிருக்கு. அதனால் எங்களுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனையும் உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவாளுக்கும் ஆண்டாள் சொன்ன மாதிரி எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவும் உமக்கே நாம் ஆட்சேய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்ற நம்பாவாய்னு உங்கள் குடும்பத்திற்கு எல்லாருக்கும் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு அடியேன் ஆராதனை பண்ணக்கூடிய. அதான் சொன்னேன், தியாகேசர்னு இது வரைக்கும் தேவராஜ பெருமாள் தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கி தியாகேசர் குடும்பம் இவ குடும்பம் ஆயிடுச்சு. ஏன்னா எம்பெருமானார் பெரிய நம்பி போய் உங்ககிட்ட ஒரு காரியம் ஆகினா ஒரு ப்ராமிஸ் கேட்பான். அந்த மாதிரி தேவ பெருமாள்கிட்ட போய் கேட்டாராம், முதல்ல ப்ராமிஸ் பண்ணுனாராம், என்னையும் என்னுடைய மனைவியும் தவிர்த்து வேறு ஏகனா கொடுப்பேன், இந்த ராமானுஜரை தாரும் அப்படின்னாராம். பெருமாள் அழுதாராம், நம்மளதெல்லாம் ஊனக்கண் நீரோ ஞானக்கண் அப்படின்னு சொல்லி தான் அங்கே வந்தாராம். அந்த மாதிரி இந்த குடும்பங்கள் வந்து ஒரு தியாகம் பண்ணி நமக்காக, அதாவது யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் தானே, சுகத்தை பிரபந்தத்திலேயே கடைசி வரி பிறந்தார் உயர்ந்தார். பிறக்கிறவங்க உயரத்துக்கு பகவான் வச்சிருக்க ஒரே குட் ஸ்கேல் நம்ம பண்ணக்கூடிய குட் திங்ஸ் அதர்ஸ். சுகத்தை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாலோ அவள் தான் ஆத்தரைஸ் பர்சன். ஸோ இவர் சுகத்தை டெய்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காருல்ல, அதனால் பிறந்தார் உயர்ந்தாரே தான். அதனால் எங்களுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனை இந்த குடும்பத்திற்கு இப்போ ஜெயபால் சாரும் கல்பனா மேடமும் இன்னும் திடமாக இருந்து இந்த கைங்கரியத்தை எவ்வளோ சீக்கிரமாக நம்ம பண்ணி கொடுத்து நம்ம எல்லாரும் இதை விட பாதி கோயம்புத்தூர் வந்தாங்கன்னு சம்பரோஷனுக்கு சொல்லியாச்சு. ஏன்னா அதனால் எங்களுடைய பெரிய பெருமாட்டை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு தாயாருக்கும் இந்த மாலைகளுடன் மேல தளங்களோட இரண்டாம் பிரகாரத்தை மூன்றாவது பிரகாரத்தை சுற்று வந்திருக்கின்றோம். மூன்றாம் பிரகாரம் கிளைமேட் அன்னைக்கு நல்லா இருந்தது. கிளவுடி. இந்த திருப்பணி துவக்க விழா அமைச்சர் நேரு சேகர் பாபு வந்திருக்காங்க. அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி பூஜை மேல பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட 60 அடி ஏறி 3வது டயருக்கு வந்து அங்கேதான் எல்லா பூஜையும் பண்ணணும். மூணாவது டயர் ஜாயின்ட் கமிஷனர் அமைச்சர் நேரு, கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பிரதாப் குமார் சபதி பூஜைக்கு வேணுங்கிற ஏற்பாடுகள் செய்துட்டு இருக்கிறாங்க. இட் வாஸ் வண்டர்ஃபுல் கிளைமேட். நல்ல கிளவுடி வெதர். பாரு எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு பாருங்க. ஒரு பக்கம் மழை வந்துடும்ட்டு அமைச்சர் நேரு செங்கல் வச்சு கோபுர தூக்க பணி ஆரம்பிச்சு வைக்கிறாரு. சேகர் பாபு அமைச்சர் அவர்கள் அவரும் ஒரு செங்கல் வைத்து துவக்க விழாவை ஆரம்பிக்கிறார்கள். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஸ்ரீ பிரதாப் குமார் அவரும் ஒரு செங்கல் வச்சு திருப்பணி துவக்கி வைக்கிறாரு. போலீஸ்ல பிட்டிங் வாங்குற மாதிரி மேலே இது ஒரு மறக்க முடியாத அனுபவம். 10 வருஷம் லீகல் பேட்டிலுக்கு அப்புறம் ஜாயின்ட் கமிஷனர் ஸ்ரீ மாரியப்பன் அவர் செங்கல் வைக்கிறாருங்க. இது வந்து எங்க குடும்பத்தினால மறக்க முடியாத ஒரு நாள். இது எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவன் அனுகிரகத்தால் லேச தூரல் மன்றம் விழுந்தது. சபரியார் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். சபரி குமாரகுருபரன் பன்ருட்டி மற்றும் நண்பர்களுடன் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளுக்காக 10 வருடங்களாக பல சிரமங்களை கலந்து பல நாட்கள் தூக்கத்தை இழந்து போராடி கொண்டிருந்தது. போராடின்னு சொல்லக்கூடாது, பட் சில பேர் கேஸ் ஃபைல் பண்றாங்க. அந்த ஃபைல் பண்ண கேஸ் வந்து நம்ம திருப்பி அது பெட்டிஷன் பண்ணி அதை பிரேக் பண்ணி திருப்பணி ஆரம்பிக்கணும். செலஸ்டார்
ஸ்ரீ வரதாச்சாரியார் அவர் மாலை போட்டிருக்காரு. ஸ்ரீ தனபால் அவர்கள் இலங்கை குடும்ப நண்பர், ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அவர் மனசில் உள்ள போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரகுவரன். எல்லாருடைய ஒத்துழைப்புடன் இந்த துவக்க விழா பணி நன்றாக சிறப்பாக திருப்தியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீ முத்துசாமி அவர்கள் ரிட்டையர்ட் சீஃப் இன்ஜினியர், நம் நெருங்கிய நண்பர். 40 ஆண்டுகளாக மறைந்துவராய் வந்து நின்னாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரனின் நாய் அந்தியம் சோதிதுவாகும் அழகனே காப்பிடவாராய் கோதமர் செல்வக் கொழுந்து புனர் திருவள்ளரையானை ஆதத்துயர்ந்தனை காப்பிட்ட மாத்தம் வேதப்பயன் கொள்ள வல்ல சித்தன் சொன்ன மாலை ஆதப்பயன் கொள்ள வல்ல அத்தருள்ளார் வினை போமே. நமஸ்தே புண்டரீகாட்சா நமஸ்தே புருஷோத்தமா நமஸ்தே பங்கஜாநாதா நமஸ்தே பாலசுப்ரமணியம், நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். கீழே திறப்பு விழா, கல்வெட்டு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. டீட்டெயில பாருங்க.